செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும் சிறப்பான தரமான மாலை வணக்கம். தற்பொழுது நம்மளுடைய 6ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் சயின்ஸ் மாடல் கொஷின் பேப்பரை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்லாம் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணி வச்சுங்கப்பா. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுதை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாமாக மாணவ செல்வங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருக்கோம், இம்பார்ட்டன்ட் கொஷின் மாடல் கொஷின் பேப்பர்னு. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் நாளைக்கு எக்ஸாமினேஷன் நடக்க போகிறது. ஸோ அவங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பரும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் கொடுக்க போகிறோம். எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிங்க. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கமெண்ட்லேயே நான் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த லிங்க்கை, நம்மளுடைய டெலகிராம் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உள்ளே போனோடனே 6ஆம் வகுப்புக்கு அறிவியல், ஓகேங்களா, தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா அறிவியல் கொஷின் பேப்பரும், இங்கிலீஷ் மீடியத்துக்கு சயின்ஸ் கொஷின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மாடல் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்போம். ஸோ மறக்காமல் எல்லா செல்லக்குட்டிஸும் பார்த்தீங்கன்னா போய் பாருங்கப்பா, ஓகேங்களா. கண்டிப்பாக அண்ட் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 மணி நேரம் எக்ஸாமில் 60 மதிப்பெண்கள், ஓகேங்களா. அதில் ஃபஸ்ட்டு 8 பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அடுத்த 4 ஃபில் இன் த பிளாங்க்ஸு, ட்ரூ ஆர் ஃபால்ஸு. அதேமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. 2 மார்க்கு 5 மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக 60 மார்க்குள்ளே முடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி எழுதிக்கிங்க, ஓகேங்களா. இங்கிலீஷ் மீடியத்துக்கும் கொஷின் பேப்பர் இருக்குது, தமிழ் மீடியத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான கொஷின் பேப்பரையும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. தமிழ் மீடியத்துக்கு பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்களில் சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக, அதன் பிறகு கோடிட்ட இடத்தை நிரப்புக, சரியா அல்லது தவறா என்பதனை பார்த்தீங்கன்னா எழுதுக, பொறுத்துக, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்புமை அடிப்படையில் எழுதுக, சுருக்கமாக விடையளிக்க, அப்படி இப்படின்னு நிறைய இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் எழுதலாம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு போங்க, நல்லா பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்கலாம். மீண்டும் சொல்கிறேன், உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இருக்குது. அதோடைய லிங்க் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்ம குரூப்புக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணி போய் பாருங்கப்பா. அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் செல்லக்குட்டிஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மச்சான் A to Z எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொஷின் பேப்பர் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. ஓகே செல்லக்குட்டிஸ், நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.